வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கி காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போது கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காலத்தில் உடல் உஷ்ணமெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடலை நீர் சத்து நிறைந்ததாக குளிர்ச்சியாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படின்றதால நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, அதே சமயம் ஒரு வேர் காய்கறியாக பூமிக்கடியில் வளரக்கூடிய இந்த முள்ளங்கி காய்கறி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ முள்ளங்கி காய்கறியை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நமக்கு கிடைக்குது, அதன் மூலமாக நம்ம பெறக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கிங்க. இப்போ முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இது எப்போதுமே செரிமான அமைப்பை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முள்ளங்கி காய்கறியை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று பிடிப்பு, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களை பாதுகாக்கும். அந்த பிரச்சனைகளை குணமும் மீண்டும் வராமலும் தடுக்கும். மேலும் இது பித்தநீர் உற்பத்தியை சீராக்கிறதால கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதுகாக்குது. உடல்ல தேவையில்லாம நீர் தேக்கம் அடைவதை தடுத்தது. கழிவுகளை முறையான அளவில் செரிமான மண்டலத்திலிருந்து நமக்கு வெளியேற்றிவிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் ஜீரணம் அடைகிறதுக்கும், அந்த ஜீரணமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கிவிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் அந்த குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம முள்ளங்கி காய்கறியோ உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கி காய்கறி. முள்ளங்கி கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வேர் காய்கறியாக இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த முள்ளங்கி காய்கறிகளில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதால கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ நமக்கு கல்லீரலில் கொழுப்பு படிவுகளும் இல்லை, நச்சு கழிவுகளும் இல்லைன்னும் போது கல்லீரலுடைய அந்த வீக்கத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்திக்கலாம். கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாறிடும். ஸோ கொழுப்பு படிவுகள், நச்சு கழிவுகள் இல்லாமல் கல்லீரல் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி காய்கறிங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முள்ளங்கியானது நம்மளுடைய அந்த விட்டமின் சி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இம்யூன் பவரை முள்ளங்கி காய்கறி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை நமக்கு தடுக்கும் மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கி காய்கறியை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அது நெஞ்சில் தேங்கியிருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க செய்யுது. ஸோ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் ஆரம்பித்து சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த நோய்கள் தாக்காத அளவுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு எல்லாமே முள்ளங்கி காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான ஒரு டயட் ஃபுட்டாக முள்ளங்கி காய்கறி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு. எனவே இது அடிக்கடி நம்மளுடைய உணவுகள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா உடல் எடை விரைவில் குறையும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் மற்றும் நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். ஸோ இதனால் ஒரு உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைட் நமக்கு இருக்கிறதால அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம மீண்டும் எடுத்துக்கொண்டு உடல் எடையை முதல்ல அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதனால கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், அந்த தேவையில்லாமல் படிந்திருக்கக்கூடிய அந்த தொப்பை அமைப்பு இதெல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். கட்டுக்கோப்பாக நம்மளுடைய உடல் அமைப்பை நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முள்ளங்கி காய்கறி. இப்போ முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்தானது சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டத்தை சிறப்பானவர்களை மேம்படுத்தி அதே நேரத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கோலஜன் உற்பத்தியை முள்ளங்கி காய்கறிகளிலிருந்து ஊக்குவிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சரும செல்களை ஆரோக்கியத்தினும் சரும செல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முகப்பொரு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும். அதாவது சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நமக்கு நீக்கும். அது காரணம் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முள்ளங்கியிலிருந்து நமக்கு நீக்கிறதால
அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஏஜே நீங்கள் அதிகமானால் கூட நீங்கள் ரொம்ப எங்காக தான் தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சரும பளபளப்பாக எங்காக தெரியறதுக்கெல்லாம் முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.